ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் ஒரு 5 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே தக்காளி விதைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஊனியிருந்தேன். ஸோ இங்கே தக்காளி விதை, அங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிளகா விதை ஊனியிருந்தேன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா வளர்ந்துருச்சு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா கரெக்டான டைம். இதை பார்த்தீங்கன்னா பிடுங்கி வாய்க்கால் உரமாக நட்டு போகிறேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா வாய்க்கால். இந்த உரமாக பார்த்தீங்கன்னா நட்டுனா அப்படியே தண்ணி வர பார்த்தீங்கன்னா செடி நல்லா வளர்றதுக்கும். ஸோ நம்ம செப்பரேட்டாக தண்ணி ஊற்ற தேவையில்லை. இங்கேயே பார்த்தீங்கன்னா விட்டால் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா எல்லா செடியும் எடுத்திங்கன்னா ஒட்டுக்கா இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கேயே பார்த்தீங்கன்னா ஒரு 20 செடி இருக்குது. இது எல்லாமே ஒட்டுக்கா வளர்ந்தால் பார்த்தீங்கன்னா காய் பிடிக்காது. அப்படியே பார்த்தீங்கன்னா கூட்டமாக காத்தோட்டம் இல்லாமல் இருக்கும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இங்கே நான் பிடிங்கிட்டு போகிறேன். ஃபஸ்ட்டு இருக்கிறதுலே கொஞ்சம் பெரிய செடியை பார்த்து பிடுங்கிடுவோம். ஸோ இது கரெக்டாக இருக்கும். ஸோ பிடுங்குறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணியோ விட்டுறதா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா வேர் பிய்யாமல் வரும். ஸோ இதை பிடுங்கியாச்சு. ஸோ கொண்டு போய் நட்டிடுவோம். கூட இன்னொரு கொஞ்சம் செடி பிடுங்கிடுவோம். இந்த ஆல்ரெடி பிஞ்ச மாதிரி தான் கிடக்கு. ஓகே, 2 3 4 இது கொஞ்சம் பெருசு இருக்குது. இது லைட்டாக பெருசாக இதையும் பிடிக்கிறோம். ரைட்டு. ஸோ இதெல்லாம் பிடிங்காச்சு. மீதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்னதாக இருக்குது. இதில் கொஞ்சம் வளரட்டும். வளர்ந்ததுக்கு வந்து பிடிங்க நல்லாயிருக்கும். ஸோ இன்றைக்கி மிளகா நட்டிடுவோம். நாளைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தக்காளி நட்டி முடிச்சிடுவோம். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மிளகா இது இன்னும் கொஞ்சம் வளரணும். வளர்ந்ததுக்கு பிடி நட்டுற மாதிரி இருக்குது. ஏன்னா எல்லாமே கொஞ்சம் சின்னதாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இதை நட்டிட்டு வந்துடுவோம். ஸோ கரெக்டாக ஓரத்தில் நட்டுறேன். ரொம்ப வேண்டாம், குழி சின்னதாக நட்டினா போதும். ஸோ நட்டியாச்சு. ஸோ நெட்டி முடிச்சுட்டு இந்த சுற்றிக்கிற பார்த்து எக்ஸ்ட்ரா செடிக்கிறது பார்த்தீங்களா, தேவையில்லாத செடி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிடிங்கிட்டு கொஞ்சம் நல்லது. அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த செடி கொஞ்சம் வேகமாக வளரும். ஸோ இதை கொஞ்சம் நாளைக்கு நான் பிடிங்கி விட்ருவேன். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த செடி மட்டும் நெட்டிடுறேன். ஸோ இப்படி நீங்கள் வீட்டிலேயே பார்த்தீங்கன்னா தோட்டத்துலேயே இது மாதிரி கிடைக்கிற இடத்துல இது மாதிரி செடி நட்டி விட்டிங்கன்னா நீங்கள் கடையில் வாங்குகிற பொருள் பார்த்தீங்கன்னா மிச்சம். ஸோ நீங்கள் கடையில் தக்காளி வாங்குறதுக்கு வீட்டிலேயே பார்த்தீங்கன்னா பொறிச்சிக்கலாம். ஸோ இதில் 2 செடி போட்டுறேன். எனக்கு ஒன்று வராத மாதிரி தெரியுது. ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ இந்த லைன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 5 நட்டிட்டேன். இப்போ ஒரு 5 நட்டியிருப்பேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு 10 செடி ஆச்சு. இன்னும் ஒரு 3 மாதம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இது எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா தக்காளி பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நான் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் காய் வாங்க தேவையான தக்காளி இங்கேயே பார்த்தீங்கன்னா பொறிச்சிக்கலாம். மிளகாயும் போட்டிருக்கு, அதுவும் பார்த்தீங்கன்னா இங்கேயே பொறிச்சிக்கிற மாதிரி. இது மாதிரி இந்த தோட்டத்துக்கு பின்னாடியோ இல்லை வீட்டு மொட்டை மாடிலையோ கிடைக்கிற இடத்துல இது மாதிரி நீங்கள் செடிகள் நட்டி விட்டிங்கன்னா நீங்கள் மார்க்கெட்லேயோ காய்கறி கடையிலோ செலவுன்ற காசு பார்த்தீங்கன்னா மிச்சமாயிடும். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியாக நீங்கள் சாப்பிட்லாம். இப்போ நான் இங்கே நெட்டின செடியெலாம் பார்த்தீங்கன்னா எதுக்குமே நான் மருந்து அடிக்க போகிறது இல்லை. அதுவே பார்த்தீங்கன்னா எவ்வளோ காய் கிடைக்குதோ அந்த அளவுக்கு தான் பார்த்தீங்கன்னா விட்டுற போகிறேன். ஸோ நம்ம அடுத்த ஒரு 3 மாதம் கழித்து பார்க்கலாம் இது எப்படி இந்த செடிகள்லாம் முளைச்சிருக்குன்னு, காய் பிடிச்சிக்குன்னு. பாய்.